நேத்து தான் சொன்னேன் தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியணும்னா பவன் அதுக்கு வாயை திறக்கணும்னு. இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவன் அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல பவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் டீம் அண்ட் ஓனருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இன்ஜுரி ஆகி சர்ஜரி பண்ணி திரும்பி இந்தியன் டீம்ல கம்பேக் கொடுக்குற வரைக்கும் பவனுக்கு தமிழ் தலைவாஸ் டீம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பர்சன் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அது யாருன்ட்டு பவனும் மென்ஷன் பண்ணல. கோச் சஞ்சீவ் பாலியான் எனக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆல்சோ அர்ஜுன் தேஷ்வால் எனக்கு தம்பி மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து டீமை நல்லா பில்ட் பண்ணோம் நினைச்சோம். ஆனா இப்ப அது முடியாம போயிடுச்சுன்னு பவன் சொன்னாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பவனுக்கு ஹெட் கோச் கூடயோ அர்ஜுன் கூடயோ இல்ல ஓனர் கூடயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. முக்கியமா பவன் சொல்லியிருக்காரு, நான் ப்ரோ கபடியில மட்டும் விளையாடல, இந்தியன் டீமுக்காகவும் விளையாடுறேன், எனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு தெரியும். அவங்க என் மேல சொன்ன கூட்டத்துல ஏதாவது 1% உண்மையா இருந்தா கூட நான் இனிமே கபடியே விளையாட மாட்டேன், கபடி விளையாடுறத மொத்தமா நிறுத்திடுறேன் வீடியோல பவன் சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்க பேசுறத வச்சு அவங்க உண்மையை பேசுறாங்களா போய் பேசுறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். பவன் பேசுறதுலே தெரியுது அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு. வேற ஏதோ ஒரு கருப்பாடு டீமுக்குள்ள இருக்கு, அது யாருன்ட்டு பவன் சொல்ல மாட்டாரு. நம்மளே கூடிய சீக்கிரம் யாருன்ட்டு கண்டுபிடிப்போம்.